உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. அதே கஷ்டம் எனக்கும் இருக்கு. அவங்க எனக்கு அண்ணி. எங்க அம்மாவுக்கு சமம். அவங்கள என் கண்ணு முன்னாடி நான் சாவ கொடுத்துருக்கேன். எனக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஏதோ வெளியே சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு என் மனசுல ஒரு துளி கவலையே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களோ? தினம் தினம் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன்டி. நான் அதுக்கு எந்த காரணமும் சொல்லலப்பா. உன்னை சமாதானப்படுத்த என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் மேலதானே முழு தப்பு இருக்கு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சாமி. ஆனா விட்டு விலகி மட்டும் இருக்காது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுரி. இங்க பாருங்க, கேவலமானவன் தான். அப்படிப்பட்டவனுக்குள்ளேயே காதல்னு ஒண்ணு இருக்கும்ல. நீ என்ன விரும்பவெல்லாம் வேண்டாம், ஆனா ஒதுக்கி மட்டும் வைக்காத. யாரோ ஒருத்தங்களை மாதிரி மட்டும் என்ன பார்க்காத. தாங்க முடியும். உன்னை என்னால மன்னிக்க முடியும்னு நம்புறியா? எனக்கு கண்டிப்பா ஒரு நாள் நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீ என்ன மன்னிப்ப. எந்த நம்பிக்கையில நீ இதை சொல்ற? குடிகாரனா தெருவில் சண்டை போட்டுட்டு ரவுடி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து கிடப்பேன். அப்படிப்பட்ட எண்ணெய் மாத்தி கோயில் கோபுரத்து மேல ஏத்தி வச்சு அழகு பார்த்தபடி நீ. அதுக்கு ஒரே காரணம் நம்ம 2 பேர்த்துக்குள்ள இருந்த காதல் மட்டும்தான். அந்த காதல் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். உனக்கு என் மேல இருக்கிற கோபம் ஒரு நாள் மறையும். நீ என்ன மனசார ஏத்துக்கிட்டு திரும்ப வருவ. அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேலையால் நீயே பாத்துறன்னு சொன்னியே, ஒண்ணுமே நடக்கலையே. இல்ல மாமா, திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். டேய் கார்த்தி, இங்க வாடா. டேய் பா, அந்த ஜமா கால் எடுத்து வந்து விரிச்சு போட்டு திணிக்கான பொருள்லாம் எடுத்து வை. சரிப்பா. பொருள்லாம் எங்கம்மா? எல்லாம் உள்ளதா இருக்கு மாமா. போய் எடுத்துட்டு வா போ. ஏமா, ஐயர் எப்பமா வராரு? வந்துட்டு இருக்காங்க மாமா, இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, வள்ளி எங்க? வள்ளியம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. ஏதோ திதி கழிக்கணுமா மாமா. வரதுக்கு எப்படியும் லேட் ஆயிருமாமா. அதனால நம்மள ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி போடுற. டைம் ஆயிட்டே இருக்குல்ல. கனிக்குட்டி, தங்கம், இங்க வா. வா வா. ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? ரவுடி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? எங்க அம்மா இறந்த நாள். எங்க அம்மாவை நான் ஒரு தடவை கூட நேர்ல பார்த்ததே இல்லை. போட்டோ வேற கட்டி வச்சுட்டாங்க. எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. கனிக்குட்டி, உங்க அம்மா எங்கேயும் போலடா தங்கம். எல்லாரும் ஒரு கட்டத்துல இறந்ததுக்கு அப்புறம் சாமி ஆயிடுவாங்க. உங்க அம்மா கொஞ்சம் சீக்கிரமாவே சாமி ஆயிட்டாங்க. எப்போதுமே உங்க அம்மா உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க இருக்காங்க? என் கணக்கு தெரியவே இல்லையே. இங்க பாரு, நம்ம மூச்சு விடுறோம்ல, அந்த மூச்சு காத்தை நம்மளால பார்க்க முடியுமா? அந்த மாதிரிதான் உங்க அம்மாவும் இந்த மூச்சு காத்துல கலந்துருக்காங்க. அவங்க உனக்குள்ள தாண்டா இருக்காங்க. நிஜமாவா ரவுடி? ஆமா. அப்புறம் உங்க அம்மாவை பத்தி உனக்கு நிறைய விஷயம் தெரியாதுல்ல. நான் வேணா ஒண்ணுன்னா சொல்லவா? சொல்லு ரவுடி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? முதல்ல நீ சாப்பிடணும்.
சாப்பிடுறியா? சரி, என் அம்மாவை பத்தி சொல்லி நான் சாப்பிடுறேன். சரி, ஓகே. உங்க அம்மா ஒரு அயன் லேடி, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. இறந்தவங்களோட போட்டோ இல்லையா? கொடுங்க. இறந்தவங்களோட புருஷனை கூப்பிடுங்க. இதை வாங்கிட்டு அப்படியே காக்காக்கி வச்சிருங்க. கா 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 கா. கா 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 கா. கா. என்ன இவ்வளவு நேரம் வந்து காக்கா எடுக்கல? எங்க இப்ப என்னங்க பண்றது? அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஆகாரம் வைக்கலன்னா காகம் வந்து எடுக்காது. வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் வந்து வைங்கோ. டேய் கத்தி, உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. நீங்க ஒரு கை சாப்பாடு எடுத்துட்டு போய் வைங்க. சரி. கா 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 கா. அம்மா நீங்க வைங்க. ம். இந்தாங்கம்மா. ம்.